மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார். 3ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார். 4ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் அமர்ந்து உள்ளார்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், கேது, புதன் அமர்ந்து உள்ளார்கள். 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்துள்ளார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார். இவர்கள் உங்களுக்கு இந்த வாரம் என்ன செய்வார்கள் என்பது இப்பொழுது கூறுகிறேன். உங்கள் ராசியில் ராகு பகவான் அமர்ந்து உங்களுக்கு மனதைரியம், உடல் ஆரோக்கியம், உங்கள் மன குழப்பங்கள் அதிகமாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் ராகு பகவான். ராகு பகவானால் உங்களுக்கு எந்த விதத்திலும் சற்று கெடுதல்களே அதிகம் உள்ளது. ராகு பகவான் 1ஆம் இடத்தில் ஜென்மத்தில் இருப்பது அவ்வளவு நல்லது அல்ல. இது உங்களுக்கு பல தொந்தரவுகள் தந்து கொண்டு இருக்கிறார். 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதும் அவ்வளவு நல்லது அல்ல. இவர் உங்களுக்கு நோய்களையும் கஷ்டங்களையும் சகோதர தொல்லைகளையும் பல தொந்தரவுகளை குரு பகவான் உங்களுக்கு தந்து நன்மைகளை இவர் செய்ய மாட்டார். உங்களுக்கு 2ஆம் இட அதிபதி 9ஆம் இட அதிபதி செவ்வாய், இவர் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு உறவுகள் விரோதம், தாய் வகை உறவுகள் அதிக விரோதம், வீடு வாகனம் இவற்றாலும் தொந்தரவுகள் அதிகம் இருக்கும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது உங்கள் ராசிக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் தரமாட்டார். அடுத்து உங்களுக்கு சுக்கிரன் 3ஆம் இட அதிபதி, 8ஆம் இட அதிபதி உங்கள் ராசிக்கு. இவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடையாது. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது ஓரளவுக்கு சுகம் தரும், ஆனால் நல்லதுதான். இருந்தாலும் 8ஆம் இடம் என்பது அவ்வளவு நல்லது கிடையாது. சுக்கிரனால் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவான் தருகிறார். செவ்வாய் உங்களுக்கு சந்திரன், அடுத்தது சந்திர பகவான். சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி. ராசி இவர் 4ஆம் இடத்தில், 5ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் இடத்தில் சந்திரன் உங்களுக்கு நோய் தொல்லைகள் கஷ்டங்கள் தருவார். 5ஆம் இட சந்திரன் உங்களுக்கு காரிய தடையும் விரயங்களையும் கஷ்டங்களையும் தருவார். 6ஆம் இட சந்திரன் இந்த வார இறுதியில் உங்களுக்கு ஓரளவு நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் தருவார். மொத்தத்தில் சந்திரனால் உங்களுக்கு பெரிய நன்மைகள் கிடையாது, சிறிது கஷ்டங்களே அதிகம் உள்ளது. உங்களுக்கு 6ஆம் இட சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்தில், 4ஆம் இட புதனும் 7ஆம் இட புதனும் அவருடன் கேது பகவானும் 3 பேரும் இங்கு அமர்ந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு மீன ராசியினருக்கு 7ஆம் இட பலன், அதாவது உங்கள் மனைவி, நண்பர்கள் இவர்களால் பல பிரச்சனைகள் இருக்கிறது. இருந்தாலும் இவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய கஷ்டங்களை, உங்கள் கணவருக்கு பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவருக்கு உடல்நல பிரச்சனை, இந்த மாதிரி தொல்லைகள் எல்லாம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நடக்கும். ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடியதை குரு பகவான் அந்த ராசியை 7ஆம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் சமாளித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் குரு பார்ப்பதால் தந்தையாருக்கு ஏற்படவிருந்த கஷ்டங்கள் நஷ்டங்களையும் குரு பகவானால் தவிர்த்து கொள்ளலாம். 9ஆம் இட பலன் குரு பகவானால் சிறிது நல்லதே நடக்கும். அடுத்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். இவர் உங்கள் மூத்த சகோதரத்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். குரு பகவான் பார்ப்பதால் மூத்த சகோதரம் ஓரளவுக்கு நல்ல உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். மீனராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் பெரிய கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது, நன்மைகள் குறைவாக இருக்கிறது. மீனராசிக்காரர்கள் சற்று கவனமாக பார்த்து இருந்து கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில், 10ஆம் இடத்தில், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து இவர் ஓரளவு உங்களுக்கு நன்மைகள் தருவார். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நல்ல பலன்தான். இருந்தாலும் அவ்வளவு ஒன்று அதை பெரிதாக சொல்ல முடியாது. இந்த வாரம் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் அதிகமாக இருப்பதால் நீங்கள் கோவிலுக்கு சென்றால் கோவிலுக்கு சென்று அனைத்து கடவுள்களையும் வேண்டி, கிரகங்களையும் வேண்டி வணங்கி உங்கள் கஷ்டங்களை போக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. சுபம்.